இப்ப அரசியல் கட்சி வேற எல்லாம் இதுல இருக்காங்க, கண்டிப்பா இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க, பாதி பேர் எதிர்பார்ப்பாங்க. ஏன்டா இந்த படத்திலேயே இருக்கலாம்ல, திடீர்னு எதனா அரசியல். வெங்கட் பிரபு ஹீரோடா இது. தாயின் மடியை விட நான் நிறைய அழுது படுத்து உறங்கியது யுவன் மடியில், அப்படி ஏதோ ஒண்ணு போட்டேன். யுவன் வெங்கட் பிரபு சேர்ந்தாலே ஹிட்டுடா, அது எப்படா ஃபெயில் ஆச்சு? ஆமாடா, இது நான் பாக்குறேன். என்னையா பண்ற? யுவன் தான் பெரிய ஆள், இளையராஜாலாம் அதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் யுவன் என்னோட இதுக்கு. ஒருவேளை விஷுவலா பார்க்க நல்லா இருக்குமா இது? விஷுவலா காமிச்சிட்டாங்க. புது இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்து நல்லாவே இல்லை. அஜித்தோட மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது எப்படி? அதுல கேம்பெயின் ஷாம்பெயின் இது கிரிஞ்செல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீ இந்த லிரிக்ஸை கேட்டு இவர் அரசியல் வராருன்னு வைப் ஆகணுமா? ஒருவேளை இந்த ஐபிஎல் இது போதாலும் அதுல விசில் போடு எல்லாத்தையும் நீ ஜாயின் பண்ணுங்கடா, பரவாயில்ல, பாட்டு நல்லா வரணுமே. 2வது வாட்டி பார்க்கணும்னு கூட தோணுது. AEAO Video Edit Pana Miranda Tomi. ஃபர்ஸ்ட் நேத்து கேட்டியா? கேட்டேன் கேட்டல. கேட்டேன். இப்போ பாடு. நம்ம ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்றதா இங்க வரல. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்றத விட ஒரு மாதிரி சேடா இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா வந்து ஹவு பிக் யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா? மண்ணாலம் முன்றைய மாதிரி பண்ணக்கூடாது, கிட்டவா. ஹவு பிக் யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் யுவன்? தமிழ். நீ யுவனோட எவ்வளோ பெரிய ஃபேன்? நான் வந்து யுவன் வெறித்தனமான ஃபேனா இருந்தேன். நான் யுவனுக்கு இருந்த என்ன பாசிட்டிவ்ல சொல்ற? இல்ல இப்பயும் தான் இருக்கேன். அப்போ ஏன்டா இருந்தேன்? பட் ஆனா இப்போ புதுசா ஒரு 5 years முன்னாடில இருந்து அவன் சரியா இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்காக மாறுறாரான்னு கூட தெரியல. எப்படி யுவன் ஃபேன் ஆனா அதெல்லாம் சொல்லு, அதான் கேக்குறாங்க உங்ககிட்ட. பாட்டு என்னன்னா அவனா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். போட்ட பாட்டுங்க நல்லா சூப்பரா இருக்கும், கேட்கவே ஒரு மாதிரி ஃபீல் கொண்டு வந்துடும் சார். அதால யுவன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இசை இருக்கின்ற போதிலும் நான் இசையோடு தோன்றுவேன். இந்த பாட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா நீயும் நானும் ஒரு யுவன் சகோதரன் தெரிஞ்சிருக்கும். சரி, ஹவு பிக் யூ ஆர் a யுவன் ஃபேன்? அத சொல்லு. அதான் சொல்ல வந்தேன். அந்த பாட்டு தான், அதுதான் எனக்கும் யுவனுக்குமான ரிலேஷன். ஜென்ரலா இந்த இவர் தான் பிடிக்கும் அவர் தான் பிடிக்கும் இல்லாமல் எல்லா பாட்டையும் ரசிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபேவரட்னு வர்றது ஹார்ட் டச் பண்ணதான் இவன் தான். என்ன யாராவது நான் கேட்குறேன், நானே சொல்லு. நானே இங்கிலீஷ்ல கேட்குறேன் உன்னை. சொல்லு, நான் கேட்கணும். How big of Yuvan fan? How big you are a fan of Yuvan? How big சொல்லுங்க. இப்போ நான் என்ன எதனால யுவனோட நான் வந்து திமுறா கர்வத்தோட சொல்வேன். இங்கே இல்லை, ஒரு 100 meter ரேடியஸில் நான் தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய யுவன் ஃபேனாக இருப்பேன்ற அளவுக்கு எனக்கு யுவனை பிடிக்கும். 100 meter ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். நான் சொல்கிறேன், சப்போஸ் என்னை விட பெரிய யுவன் ஃபேன், அதுவே கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கேன் நான். 1 kilometerன்னு கூட வச்சுக்கலாம். 1 kilometer ரேடியஸில் இருக்கிற யுவன் ஃபேன்ஸ்லேயே நான் தான் மிகப்பெரிய யுவன் ஃபேன்னு சொல்கிற அளவுக்கான யுவன் ஃபேன் நான். அவரோட பர்த்டேக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சேன். என்ன நிறைய பேர்லாம் கேட்டிருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் இல்லை, அதாவது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வரதுக்கு முன்னாடி டிபியில் தான் நம்மளாம் வந்து ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா வேணும்னா இந்த டிபி ரிமூவ் பண்ணி டிபியை மாற்றிட்டு இருப்போம். டெய்லி இப்போலாம் 6 மாதத்துல தான் டிபி மாற்றுறது. அப்போல்லாம் டெய்லி டிபி மாற்றுற கதெல்லாம் இருக்கும், தெரியும்ல. அப்போ வந்து யுவன் பர்த்டேக்கு நான் வந்து என்ன போட்டேன்னா வந்து யுவனோட ஃபோட்டோ வச்சுட்டு
தாயின் மடியை விட நான் நிறைய அழுது படுத்து உறங்கியது யுவன் மடியில் அப்படி ஏதோ ஒன்று போட்டேன். அப்போ அதை பார்த்துட்டு அப்போ என்னோட எக்ஸ் வந்து என்னாச்சு ஏன் சோகமாக இருக்கேன் அப்படின்னு கேட்டுச்சு. சோகமாலாம் இல்லை, அது சும்மா சிம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்றாரு. இது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த பாட்டு தான். ஓ சகி ஓ சகி அந்த பாட்டு வந்து எனக்கு அப்போ நீ சொன்ன மாதிரி தான் எனக்கு அந்த தனி ஃபேவரைட்ஸு இவன் தான் ஃபேவரைட்டு, இதுதான் என்னோட ரசனை, இதுதான் என்னோட டேஸ்ட்டு, இதுதான் என்னோட பாட்டு. அதான் கோகோலா ப்ரௌனு கலடானா கூட ஆடுவேன், அப்படி போடுனா கூட ஆடுவேன். பட்டு இந்த பாட்டு வரும்போது தான் இது என்ன இது ஒரு மாதிரி இருக்கு இது அப்படின்ட்டு என்னோட ஃபேவரேட் ஆகிறாத எனக்குன்னு ஒரு ரசனையை கிரியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எனக்குன்னு ஒரு ரசனையை சொல்லி கொடுத்ததே யுவன் சங்கர் ராஜா தான். எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த பாட்டு தெரியுமா, அது வந்து விஷுவலாகவே வந்திருப்பார் யுவன். புன்னகை பூவே தானே அந்த படம். சர்வமும் யுவன், சர்வம் படத்தோட மியூசிக் டைரக்டரும் யுவன். எனக்கு அதுதான் எனக்கு யுவன் தான் பெரிய ஆள். இளையராஜாலாம் அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் யுவன் என்னோட இதுக்கு. ஆமாம் இப்போ தெரியலாண்டா, அப்போ சொல்கிறேன் எனக்கு இளையராஜா லேட்டாக தான் தெரியும். உங்களுக்கு புரியுது இல்லை, ரிலேட் ஆகிறது யுவன் கூட தான். இப்போ ஃப்ரெண்டோட அப்பா வந்து ரொம்ப நல்லவராக இருக்கான், ஆனால் எனக்கு ஃப்ரெண்டு நீ தானே. So how the mighty have been fallen. So இவ்வளோ ஃபேன்ஸ் நம்ம யுவனுக்கு. இந்த மாதிரியான ஃபேன்ஸ்னா ஏன் இப்போ இவனை பற்றி பேசிட்டு இருக்காங்க இவனுங்க இல்லாம அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன் இவனை பத்தி பேசணும் அப்படின்னா, நேத்து வந்து ஒரு பாடலை கேட்க நேர்ந்தது. நேற்று யுவன் மியூசிக்ல ஏப்ரல் 14 அந்த டேட்ல வந்து யுவனோட மியூசிக்ல பண்ண ஒரு பாடல் பெயர் விசில் போடு. படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகர் விஜய், தளபதி விஜய், மியூசிக் யுவன் சங்கர் ராஜா, லிரிக்ஸ் யாரு கார்கி, மதன் கார்கி தான். அது ஏன் விவேக் லிரிசிஸ்ட் மாதிரியான ஒரு தரத்தோட இருந்தது அந்த லிரிக்ஸ். அந்த பாட்டி கேட்ட உடனே முதல் இது என்னன்னா அது மைட்டி அப்படின்னு ஃபாலன் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. என்னன்னா ரொம்ப கம்பேர்லாம் பண்ண முடியாது அவரோட மாஸ்டர் பீஸோட இந்த சாங்கை. பட்டு என்ன நடந்திருக்கும், என்ன ஆச்சு, என்ன நடந்தது, நாம வந்து ஒரு வீடியோ அம்சம் பார்த்தே இல்லையா, அது அதான் கேட்கிறேன். விஷ்ணுவர்தன் கூட ஒரு வீடியோ அதுல வந்துதான் நடந்திருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், வரியா இது யார் மியூசிக், அந்த டைம் பீரியட் வேற இந்த டைம் பீரியட் வேற, எனக்கும் புரியல. அப்போ இவனுக்கு இருந்த மோட்டிவ் வந்து இந்த படத்துக்கு இந்த பாட்டு செட் ஆகணும், நமக்கு ஃப்ரீடமா இருக்கிற மாதிரி போடலாம். இப்போ இருக்கிற மோட்டிவ் வந்து 1 hourல எவ்வளோ யூஸ் பண்ணணும், இந்த பாட்டுக்கு இது ஒய்ப் பண்ணுவாங்களா, இப்படி போட வேண்டியதா இருக்கு. நீ இருந்துமா அப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரிதான் கேட்க வேண்டியதா இருக்கு வேண்டபிரபு கிட்ட. வேட்டை விளையாடுறது தானே சார், நீங்க இருந்துமா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கார்ல போயிட்டு இப்படி சார் நீங்க அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ அந்த டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது. இப்போ இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இதுக்கு பின்னாடி வேற சாங்க போட்டு சும்மா ஸ்டெப்ஸ் மட்டும் போடுறாங்க. நானே இன்னைக்கு போட்டேன் எல்லா பாட்டும், நானே இன்னைக்கு அச்சீவ் பண்ண பாட்டு எல்லாமே சிங்க் ஆகுது. இந்த சரோஜா சாமானிக்காலோ பயங்கரமா சிங்க் ஆகுது. அது எல்லாமே யுவன் பாட்டு தான். பட் இது என்ன ஆச்சு, என்ன எப்படி இந்த ட்ரெண்டிங் அந்த இதுல யுவன் சிக்கிக்கிட்டு இப்போ ட்ரெண்டிங் போட முடியல. அந்த மாதிரி அந்த பத்ரி பாட்டு தானே, அதுக்கும் கூகுள் மாதிரி ஒரு இதுக்கு தான் செட் ஆகும். அப்படி ஒரு வேலை குத்து பாட்டு வந்தா அந்த பழையில அந்த பாட்டு ஒண்ணு அந்த மாதிரி நல்ல குத்துதான் இருக்கணும், ஒரு கானா மாதிரி இருக்கணும். பார்ட்டி குத்து எல்லாம் கலந்து அதுல நீ விஜய் வாய்ஸ் ஒரு மெலடி மாதிரி பாட வச்சனா ஒரு மாதிரி. அது யார் பாட வச்சாலும் அந்த பாட்டு நல்லா தான் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. யுவன் வெங்கட் பிரபு சேர்ந்தாலே ஹிட்டடா, அது எப்படி ஃபெயில் ஆச்சு சொல்றேன். சிங்காவில் ஏதோ நம்ம வந்து ஒன்றும் பெரிய மியூசிக் வித்வான்லாம் கிடையாது. இந்த ஸ்ருதி அப்புறம் அந்த கேட்டாலே தெரியுமே, அதெல்லாம் கேள்வி. ஸ்ருதி கமல்ஹாசனம் அதெல்லாம் அந்த ஸ்ருதி, அப்புறம் வந்து இவங்க சந்தம், சாரணம், பல்லவி அதெல்லாம் தெரியாது. ஃபேன்ஸ், மியூசிக் ஃபேன்ஸ், தமிழ் மியூசிக் ஃபேன்ஸ், தமிழ் சினிமா மியூசிக் ஃபேன்ஸ். நாங்க வேற மாதிரி கேட்டிருக்கேன். வலிமையா
அங்க வேற மாதிரி அது வந்தப்போ செம்மையா அடிச்சாங்க. ரோல். ஆமா, ஆனா அப்பயும் எனக்கு ஆக்சுவலா எனக்கு பிடிச்சது. நல்லா தானே இருக்கும், அப்படிதானே, ஏன் இது இவ்வளவு அடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி, ஒருவேளை இது அப்புறமா அதை செலிப்ரேட் பண்ணாங்க. அப்புறமா அது மிட்டு தானே தெரிஞ்சுது, இது அதோட பாடத்துல இருக்கு இந்த பாட்டுலாம். நாகரடி வந்தப்போ அடுத்த ஒரு வாரத்துக்கு அது போயிட்டே இருந்துச்சு. ஆமா, இந்த மாதிரி இதை ரெண்டாவது வாட்டி பார்க்கணும்னு கூட தோணுது. ஒருவேளை விஷுவலா பார்க்க நல்லா இருக்குமா இது? ஸோ அதான் காமிச்சிட்டாங்க. விஜயோட காஸ்டியூம் வந்து ஒரு மாதிரி பிரபுதேவா தான் ஹைலைட்டா தெரியுறாரு. ஃபெயில் எல்லாத்துக்கும் சரிங்களா? செட்டே வந்து ஒரு ப்ரௌன் டிம் செட்டு, அதுல விஜய்க்கு ஒரு கிரே கலர் டி ஷர்ட் வந்து அது என்ன அது அதான் நான் விஷுவலுக்கும் இந்த டான்ஸுக்கும் இந்த மாதிரி நான் அவங்க காமிச்சேன் அந்த பச்சியோபன் பாட்டில் வர மாதிரி நல்லா வந்திருக்கணும். நீ அதையே யூஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா இது பார்க்க நல்லா இருந்திருக்கும். இந்த புது இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்து அது நல்லாவே இல்லை. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிற சொல்லு. இவன் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு இதுவா போட்டுருந்தானுங்க, நான் எங்கேயே பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 படமா இவன் வந்து ஃப்ளோட்டு அது இது பண்ணியிருக்காராம். மாநாடு. ஆமா, அதே வலிமையில வரும் அந்த இது விமான கலாய்ச்சாங்களே, என்ன பஸ் ஆன் மாதிரி இருக்கு எவருக்கும் சும்மா சுருன்னு அது மாதிரி இருக்கு. அதோட இன்னொரு வருஷம் மாதிரி இருக்கு. இதுல புதுசா ஒரு விஷயம், அந்த கிளாப்லாம் ரியல் சவுண்ட். ஐயோ, ஆல்பம் சாங்ல அது வராது, கிளாப் வீடியோ சாங்ல வரும், செம்மையா இருக்கும். அதுதான் நல்லா இருக்கும், ஒரு ரியல். அம்பானி பரம்பரை. இந்த பாட்டு நாங்க வேற மாதிரில வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நிம்மதியா நீ இருந்தா அப்படி வரும், அதையும் போட்டு வச்சிருக்காரு. ஏதோ ஸ்டக் ஆயிட்டாரு. ஏன் இன்னும் ரொம்ப டைம் பிரஷர் கொடுக்கறதுனால போட்டு அனிருத்துக்கு இல்லாத டைம் பிரஷராடா. ஒரே நேரத்துல 4 ஸ்டேட்ல இருக்கிற பெரிய ஹீரோக்கு படம் பண்ணியிருந்தா. ஷாருக்கானுக்கு, விஜய்க்கு, ரஜினி, கமல்னு எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இல்லாத பிரஷரா? இத்தனையும் நம்ம தலைவன் வந்து ஒரு பெரிய ஹீரோ கூட இது வரைக்கும் பண்ணல. ரஜினி, கமல் யாருக்குமே பண்ணதில்லை. அதுதான் அந்த ராசியோ. பெரிய ஹீரோ மூவிஸ்க்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். அதான் பெரிய ஹீரோ பிரஷர் ஆயிடுவாரோ ஒருவேளை, தெரியல. சாரி தலைவா, பெருசா போட்டது என்னது எதுவுமே ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு தான் பயங்கரமா இருக்கும். ஆமா, பில்லா அதெல்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் மட்டும் இல்ல, நிறைய தீனாலேருந்து பில்லா அது மாதிரி அதான் சூப்பர் ஸ்டார்டம் இருக்கிற ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கிற ஹீரோஸ்ன்னு பெருசா போட்டதும் இல்ல, போட்டது தொடங்கினதும் இல்ல. அஜித்தோட மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது எப்படி? அதான் அவருக்கு ப்ரெஷர். அஜித்தும் ஒரு பாட்டுக்கு ஃப்ளோல பண்றது, ஒரு படம் அஜித் தானே ஒடியா எண்டுல போட்டு இப்போ வரைக்கும் பேசுது. அவங்க பிஜிஎமும் பில்லா தீனால வர லவ் சாங், இது லிரிக்ஸ், இந்த லிரிக்ஸ்லாம் எங்க ஒரு பூஸ்ட் ஆகும்னா, ரஜினி பண்ண மாதிரி அரசியலுக்கு வராதா இல்லையான்னு சொல்லும் போது வச்சா ஓகே, பார்ட்டி தொடங்கியாச்சு. இப்போ நீ இந்த லிரிக்ஸை கேட்டு இவர் அரசியல் வராருன்னு வைப் ஆகணுமா? என்னமோ விஜய் ஃபேன்ஸ்லயே ஒரு அரசியலுக்கு வராதவங்க வரது பிடிக்காதவங்களும் இருக்கலாம். அப்போ அவங்க வைப் பண்ணக்கூடாது. அதான் அப்ப விஜய் ஃபேன்ஸ்னாலே அப்ப தொண்டர்கள் தான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இது ஆக்சுவலா இது நடக்கும் நிறைய பாட்டுல. விமானத்தில் கட்டி தாய்மார நீ கொஞ்சம் தண்ணி வச்சா ஆத்தா என்ன மன்னிப்பாளா தாய்ப்பால் அப்படி வரும். ஆனா அது முடியுமா? இந்த மாதிரி முடியும். இப்பந்தான் எடுத்து கூட இவனே இது ஏதுமின்றி பூந்தென்றல் காற்று எங்கேயும் ஓடலையா மாலை வாராதா நம் தாள்களுக்கு இப்படி வந்து அது ஸ்லோவா ஆகி திரும்பி வந்து அப்படி போன இதுல அப்படி வருதான்னு பாப்போமா? டிராகன் வேட்டைக்கு விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு. டிராகன் வேட்டையா இவ்வளவு இதுவா சொல்லிட்டு இருக்கான். ஆனா இது ஒரு ஒண்ணுத்துக்கும் காரணம் வச்சிருப்பானுங்கல்ல. காரணம் இருந்தாலுமே சப்பையா தானே இருக்கும். நான் சொல்ல வரேன், டிராகனை படத்துல காமிச்சு அதை வேட்டையாடுற மாதிரி விஜய் காமிச்சாலும் நல்லா தானே இருக்காது அது. வா லிரிக் பிரேக் டவுன் பண்ணுவோம். இடையிட லிரிக் அதில் கேம்பெயின் ஷாம்பெயின் கிரிஞ்செல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அது அந்த ப்ரெஷரும் வந்துருக்குமோ. இது வந்து என்னோட பார்ட்டி பாட்டாகவும் இருக்கணும், என்னோட கட்சி சார்ந்த பாட்டாகவும் இருக்கணும். கட்சி சேரன்னு ஒரு பாட்டு வந்ததுல அதே மாதிரி என்னோட கட்சி சார அப்படின்னு அது இல்லாம விஜய் சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு. ஆனா இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் இதுல தலையிட மாட்டாருன்னு தான் சொல்லுவாங்க பொதுவா. ஓகேவா? சரி, அப்படி அது அப்படியே வச்சுக்கிட்டா கூட அவருக்கு அரசியல் வராரு அது மாதிரி எழுதுங்க, ஒரு பார்ட்டி சாங் மாதிரி போடுங்க. இது கொடுத்த மாதிரி இருக்கும். பார்ட்டி சாங்னா அந்த பார்ட்டி இல்ல, இந்த பார்ட்டி இல்ல, பார்ட்டியும் வச்சு பண்ணுங்க. வேர்ட் கேம்பெயினை தொடங்கட்டும், மைக்க கையில் எடுக்கட்டும்.
என்ன 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 ஓகே எடுங்க யா என்ன சொல்லலாம் இல்ல இப்ப ஃபேன்ஸே அப்படி சொல்றாங்கன்னா கூட இது எந்த வகையில படத்துக்கோ இந்த பாட்டு இப்போ நான் தியேட்டர்ல இதை பார்க்கும்போது நான் எப்படி இது இல்லடா இது பண்ணி போறேன். கோட்டுக்கு முன்னாடி தானே அரசியல் கட்சி அந்த லோகேஷ் இது தொடங்கினாரு. ஒருவேளை அப்ப எழுதியிருப்பாங்களோ. சரிடா அப்ப எப்ப எழுதினாலும் மாத்தணும்லடா, இது மாத்துறது பெரிய விஷயமாடா? எப்ப எழுதுனான்றதுலாம் எனக்கு எதுக்கு? இன்னைக்கு பாட்டு ரிலீஸ் பண்ற எழுதுறதே எதுக்கு சினிமாவே அரசியலும் கேக்குறேன். அதாவது இப்போ நல்லா மாசா இருக்காரு, இப்போ அரசியல் கட்சி வேற எல்லாம் இதுல இருக்காங்க, கண்டிப்பா இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. பாதி பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆமா அரசியலை பத்தி பேசணும், தளபதி எதனா ஒரு மாற்றம் வரணும். அது ஒருவேளை இது சொல்லுவாங்க. அப்ப நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அப்ப சீசன் ஆடியன்ஸ்லாம் நல்லா உட்காருமா? அவங்க எல்லாம் நல்லா திருவிழா எல்லாம் போட்டு ஆமா ஒரு சைடு கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்றாங்களா? பண்ணிருப்பாங்க, பண்றாங்களா இல்ல பண்ணிருப்பாங்க. டேய் மூளை மங்குனவனுக்கு தான் அந்த ரூட்டே தப்பா இருக்கேடா. பால் கடையில போய் நீ பிரியாணி வாங்குவியா? இப்போ கோட்டு படத்துல எனக்கு எதுக்கு அரசியல் பாட்டு? சம்பந்தமே இல்லாம பிரபுதேவா பிரசாந்த் எல்லாம் கூட்டு வந்து ஆடுற பாட்டுல நான் எதுக்கு இவர் அரசியல் வரணும்? நான் எதுக்கு எக்ஸைட் ஆகணும்? ஒரு கலவையான ஒரு கன்றாவியா வந்து கரெக்ட் தான். ஆனா எதிர்பார்ப்பாங்கல்ல, அதுக்காக வச்சு எதிர்பார்க்கறதுனா அடுத்து 69th படம் ஹெச் வினோத்னு சொல்றாங்க. ஹெச் வினோத் நல்ல பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ன்றாங்க. அதுல இது வரட்டுமே இந்த லிரிக்கோட. ஏன் இல்ல முதல்ல 2 பண்ணு சங்கரை கூப்பிட்டு அதுல வரட்டுமே இந்த லிரிக்ஸ். இந்த பாட்டுல எதுக்குன்னு தான் நான் கேக்குறேன். எதிர்பார்ப்பாங்கன்னா யாரும் எதிர்பார்க்கல. அப்படிலாம் நீ தான் கிளப்பி விடுற. உண்மையான fans யாருமே எதிர்பார்க்கல. ஏன்டா இந்த படத்திலேயே இருக்கலாம்ல, திடீர்னு எதனா அரசியல் சைன் ஃபை வெங்கட் இன்டர்வியூ தான் பாத்திருக்கேன். வெங்கட் பிரபு ஹீரோடா. இது வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ் ஏற்கனவே வந்துச்சு தானே? மாநாடு தான் பாலிடிக்ஸ் ஏற்கனவே வந்துச்சு. வெங்கட் பிரபு இதுல எங்க அதான் தெரியுது. போஸ்டர்லயே சைஃபை படம், சைஃபை ஒரு டெக்னிக்கல் அதெல்லாம் தெரியும். ஏதோ ஒரு இதெல்லாம் ஏதோ பைக்லாம் ஓட்டுற படம் தான் தெரியும். சரி இருக்கட்டும், அரசியல் கணக்கு இருந்தா கூட எல்லாத்தையும் போட்டு கலந்தாலும் அது நல்லா இருக்குன்னா எப்படி இது என்ன ஃப்ரூட் மிக்சர் சாப்பிடணும், எல்லா பழத்தையும் போட்டு அடிச்சு கொடுத்தா தானே சாப்பிட்றேன். நான் சாப்பிட மாட்டேன்டா. சாப்பிட மாட்டியாடா? கேஎஸ் ரவிக்குமார் செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிடுவேன். அது அவருக்கு அப்புறம் எவனும் கமர்ஷியல் போடாம தான் இருக்கிறேன். ஒருவேளை இந்த ஐபிஎல் இது போதாலும் அதுல விசில் போடு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கடா. பரவாயில்ல, பாட்டு நல்லா வரணுமே. பார்ட்டியை ஜாயின் பண்ணிக்கோ, சிஎஸ்கே ஜாயின் பண்ணிக்கோ. இந்த வீடியோல பார்த்துட்டு எல்லாருமே பிரசாந்த் நல்லா ஆடுறது எனர்ஜியா இருக்கு. பிரசாந்த் ஆக்சுவலா டான்சர் தான், பயங்கரமா ஆடுவான். இந்த ஏஜ்லயும் இன்னும் விஜயோட மேட்ச் பண்ணி ஆடுறது வரல. ஆனா அதான் இந்த மாதிரி தான் அவுட் ஆஃப் சிம்பத்தி தான் சொல்லுவாங்க. இதே வந்து அவர் ஒரு பாட்டுல அவருக்கு ஒரு படத்துல தனியா போட்டு அவர் செம்மையா டான்ஸ் ஆடிட்டு வந்தாருன்னா மொத்தம் மதியம் ஆட்டான். ஆடுவார் பாத்துருக்கியா? அதெல்லாம் கலாய்ச்சிட்டு போயிடுவானுங்க. இப்போ விஜய் கூட பாவமா நல்லா ஆடுறீங்க அப்படின்னு கண்ணத்தை கிள்ளிட்டு விட்டு போறானுங்க. சூப்பரா ஆடுறீங்க, கியூட் அப்படின்னு போறாங்க. ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட அவர் கேட்டிருக்காங்க, விஜய் கூட நடிக்கிற அனுபவத்தை பத்தி. அது அவர்கிட்ட போய் கேளுங்க, கூட நடிக்கிறது அப்படின்னு சொல்லி விட்டாரு இவரு. ஆமா இருக்காரு. அவர் இருந்தாரு, அவர் ஒரு காலத்துல தூக்கி சாப்பிட்டு இருந்தாரு. பிரசாந்த் தான் கேர்ள்ஸ் கனவு கண் பொட்டன்சியல் ஒரு சூப்பர் ஸ்டாரா வர வேண்டியவர். ஒரு பாயிண்ட்லாம் செம்மையா அந்த ஜீன்ஸ் குத்துன்னு ஒரு மாறி இருந்தாரு. யுவன் சொல்லாதீங்க ப்ரோ, எல்லாரும் தானே ப்ரோ. ப்ரோ விபி என்ன ப்ரோ பண்றாரு? அவர் தானே ஃபைனல் விபி பண்ணிருந்தாலும் யுவன் தூக்கி இருக்கணும் ப்ரோ. யுவன் அந்த ட்ரெண்டிங் பிரஷர்ல ஸ்டக் ஆனதுனால மட்டும்தான் இந்த ரிசல்ட் வருதே தவிர வேற எந்த இதுவும் இல்லை. இந்த பிரேம்ஜி எல்லாம் கூட கூப்பிட்டா சூப்பரா எதனா ஒண்ணு பண்ணுவான். ரேப் பண்ணிருப்பான், மச்சி ஓபன் த பாட்டில், அதெல்லாம் அவன் தான் பண்ணிருப்பான். அதுலயே அந்த பாட்டிலே வருவான் தானே பிரேம்ஜி. எனக்கு அதுலயே பிரேம்ஜி வருவான் தானே, வருவான்னு நினைக்கிறேன், தெரியல. அவன் தான் கூப்பிட்டு கூட வச்சிருந்திருக்கலாம். மச்சி ஏதோ ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட்ஸ் ஃபுல்லா அவன் தான்டா. சென்னை 20 இவன் இதை கம்போஸ் பண்ணிட்டு இது நீ அதாவது நோட்ஸ் இது கொடுத்துட்டு இதை நீ போடு வாசிச்சிருன்னு சொல்லியிருப்பா. அப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை 28 அந்த நடுவில் வர அந்த மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கும். எதிர்பார்த்த இது இன்னும் நாங்க ஒரு அம்பானி பரம்பரை 5-6 தலைமுறை மாரி இருக்கும். முந்தா நாள் கூட பேசிட்டு இருந்தோம். முந்தா நாள் கூட பேசிட்டு இருந்தேன். எலெக்ஷன் வருதா அன்பு
அம்பானி பரம்பரை மாதிரி எல்லாம் கோட்ல ஒரு பாட்டு வந்துட்டா வேற லெவல்ல இருக்கும்னு பார்த்தா அடுத்த நாள் இப்படி ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா எங்க நேரம் இன்னும் வேற அது ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல இருந்தே லெட் டவுன் தான். என்ன கலர் ஐ டிடன்ட் பேட் அண்ட் ஐ அட் ஆல். சரி ஏதோ நான் அதை கண்டுனா தானே இதை ரோஸ்ட் பண்றதுக்கு. கோபி பிரசன்னா அப்படின்னு போடுறானுங்க. அதை பார்த்தாலே தெரியும் கோபி பிரசன்னா அவனை டேக் பண்ணி போடுறானுங்க. ஸோ நீங்க என்ன இந்த பாட்டை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோன்ட் forget to click. ஒரு விமர்சனம் விசில் போடு புத்த மூடு. சாம்பியன் இதை சொல்லு. கேம்பெயினே கிடையாது அவர் சாமி சொல்ற மாதிரி இருக்கு. சரியா? சாம்பியன் இது தெரியாம நீ வந்து சாம்பியன் அதுக்கு கேம்பெயின் சாம்பியன் சொல்லிட்டு வர வேண்டியதானே. எதுக்கு பார்ட்டி ஒன்றுல ஆரம்பிச்சுட்டு சோப்பு கீப் அப்படி சொல்லி முடிச்சிரு. எதுக்கு துணிக்கு போடுவாங்கன்னா சொல்றேன். போடுவாங்க அதுக்கு போடுவாங்க எதுக்கு சுற்றி பாட்டு ஆரம்பிச்சாரு கேம்பெயின் சாம்பியன் அப்படின்னு சொல்லி முடிக்க எடுக்கிறேன். எதுக்கு பார்ட்டி ஒன்றுன்னு ஆரம்பிச்சுட்டு. இதுல அஜ்மலை வந்து ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டு அது என்ன humor? நீ ஒரு நல்ல காமெடியான வச்சிருந்தீங்கன்னா ஓகே. அஜ்மலுக்கு நான் ரிலேட் ஆகணுமா இப்போ? அஜ்மலை தானே எல்லாரும் போயிட்டாங்கடா. டேய் நம்ம அஜ்மலை தானே போயிட்டாங்க. அது பண்ண முடியுமா என்ன அப்படின்னு தெரியுது. அஜ்மல் செத்துருவான், அவனுக்காக ரிவெஞ்ச் எடுப்பானுங்க. அதுக்கு எப்படி தோணுதுன்னா பிரசாந்த் தான் அஜ்மலோட அப்பான்னு தோணுது. பிரசாந்த் தான் அஜ்மலை கொல்லுவான் கூடவே நின்று. அதனால அதுதான் ட்விஸ்ட். இன்னும் முன்னாடி வரியா பின்னாடி வரியா ஏன் அப்படி பண்ற? அஜ்மலை சொல்றேன். ஆமாடா இது நான் பாக்குறேன். என்னையா பண்ற? என்னமோ பண்றோம் போடா போடா பிரசாந்த். என்னவோ இந்த பாட்டுல இருக்கிற ஒரே பாசிட்டிவ் வந்து பிரசாந்த் சார் தான். அவர் ஜீன்ஸ்ல நான் ஒன்னும் சோடை போலடா இன்னும் நான் பழைய பன்னீர்செல்வமா வரேன் பாருன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காரு. அவரோட அந்தகன் சீக்கிரமா வெளிவர எங்களோட வாழ்த்துக்கள். என்ன எனக்கு கொடுங்கடா.